இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, பாறை மீன் வந்து செய்ய போகிறோம். ஆல்ரெடி பாறை மீன் அதோட தலை இது மட்டும் கழுவி வச்சுருக்கேன். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் வறுவல், மீன் ஃப்ரை ரெடி ஆகிட்டுருக்கு. பார்க்கலாம். எண்ணெய் காய வைலையே, டக்கு டக்குன்னு முடிச்சிடணும் இல்லையா? இப்போ வெந்தயம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு இது மாதிரி கட்டி வச்சு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. அரைச்சி வச்சு தக்காளி போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் போடலாம். ஏன்னா நல்லா காரமாக இருந்தால் தான் மீன் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கா ஊற்றிக்கலாம். போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து குழம்பு கொதிச்ச பிறகு நம்ம மீன் போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிச்சு, மீன் போட்டுக்கலாம். நான் வெறும் தலை மீன் தான் எடுத்துருக்கேன். காரத்துக்கு அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சுங்க மீன் குழம்பு. அதுக்கு நம்ம வந்து கொத்தமல்லி போட்டு தூங்கிக்கலாம். ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.